படம் இப்போ உள்ள பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஃபன்னா இருந்தது. நிறைய ஏன்னா மியூசிக் சூப்பரா இருந்தது. இன்னும் சொல்லணும்னா இந்த படத்தோட பெரிய ஹைலைட்னா நிறைய இடங்கள்ல மேட்ச் பண்ணது என்ன அப்படின்னா ஜிவியோட மியூசிக் தான். செம்மையா ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. தாண்டி கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி கிளைமேக்ஸ் ஆனா எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் தான். பட் அது ஒரு டிஃப்ரெண்டான வேவ்ல சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல எனக்கு லேகா தெரிஞ்சது. மத்தபடி படம் ரொம்ப நல்லா இருக்கு. கென் கருணாஸ் இதுமேட்டு வின் கருணாஸ்ன்னு சொல்லலாம். பண்ணிருக்காரு பாடலில பயங்கரமா இருக்கு. சரியா பண்ணிருக்காரு. ஃபுல்லாவே லவ் ஸ்டோரி தான். 3 ஹீரோயின் எல்லாரும் காம்பினேஷனுமே பயங்கரம். காமெடினா செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல ஃபுல்லாவே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிரு. ஸ்கூல் சப்ஜெக்ட்ன்றதால எல்லாருக்குமே பிடிக்கும். இருந்தாலும் அதை வந்து பிரசன்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பிரசன்டேஷன் வைஸாவும் ஸ்டோரி மேக்கிங் எல்லாத்துலயுமே கலக்கிட்டாரு. யூத்ன்ற டைட்டில் வாங்கினார்ல, அந்த டைட்டிலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிட்டாரு. பயங்கரமா பண்ணிருக்காரு. எல்லாமே நல்லா ஒரு எடுத்த சீன்ஸ் எல்லாம் நல்லா கன்வே ஆயிருக்கு ஆடியன்ஸுக்கு. எல்லாருமே பயங்கர வைபா இருந்தாங்க. ரொம்ப நாள் பொறுத்து பயங்கரமா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படம் இது. கென்னுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு ஹீரோவாவும் சரி டைரக்டராவும் சரி ஒரு நல்ல பிளேஸ்க்கு வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா டாப் ஹீரோ வரிசையில கண்டிப்பா வந்துருவாரு. இப்ப எஸ்கே எல்லாம் வந்துட்டு இருக்காருல, அந்த மாதிரி வந்துருவாருன்னு நினைக்கிறேன். கருணாஸ் அண்ணனுக்கு வந்து நல்ல ஒரு நேம் வாங்கி கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர் வேற லெவல். சூப்பர் செம்மையா படம். ரொம்ப அருமையான ஒரு படம். ரொம்ப சூப்பரான ஒரு படம். இந்த படம் வந்து யாருக்கான படம்னா 2K கிட்ஸ்க்கான ஒரு படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். படம் யாருக்கு பிடிக்காது அப்படின்னாக்கா ஃபேமிலி மேனுக்கு பிடிக்கும். அதாவது இப்பதான் நான் வேலைக்கு போற ஆளு, நான் வந்து ஒரு குடும்பஸ்தனாக்கா உங்களுக்கு மேபி இந்த படம் கணக்கு கொடுக்காது. இந்த படம் எந்த இடத்துல உங்களுக்கு பிடிக்கும்னாக்கா கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு பிடிக்குமே தவிர மற்ற இடம் ஃபுல்லா உங்களுக்கு கடுப்பா தான் போகும் உங்களுக்கு. பட் கிளைமேக்ஸ் போர்ஷன்ல கென் சொல்ல வந்த விஷயம் இருக்கு இல்லையா, ரொம்ப அருமையான ஒரு மெசேஜ் அது. ஆக்சுவலா அது என்னன்னா 2K கிட்ஸ் வந்து லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் வித்தியாசமே தெரியாம இருப்பாங்க. இன்றைய ஜெனரேஷனுக்கு ஃபேமிலி பாண்டிங்கே இல்லாம இருப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் எடுத்திருக்காரு. 100 2K கிட்ஸ் பார்த்தா ஒரு 10 பேர் திருந்துவான் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு படம். இந்த படத்தை வந்து உண்மையிலே கழுவி ஊத்தணும்ன்ற பிளான்ல இருந்தேன். ஆனா கிளைமேக்ஸ் போர்ஷனை பார்த்ததுக்கு அப்புறமா என்னோட தாட் அப்படியே மாத்திருச்சு. இந்த படம் நல்ல ஒரு படம்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காரு சார். படம் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்கூல் பசங்க அந்த ஸ்கூல் ஜேர்னியை அப்படியே காட்டுறாங்க. ஸ்கூல் ஜேர்னியை நான் இப்ப பார்த்து என்ன பண்ண போறேன் நான் யோசிச்சு பாருங்க. நீங்க எனக்கும் ஸ்கூல் போற டைம்ல எனக்கு என்ன யோசிச்சு பாருங்க. இன்றைய சமூகத்தை பத்தி ஏதாவது காமிச்சா பரவாயில்ல. ஸ்கூல் படிக்கிற பையன் 3 லவ் பண்றான். அந்த 3 லவ்வும் பர்பஸே இல்லாம பண்ணிட்டு இருக்கான். எதுக்கு பண்றான்னு அவனுக்கும் தெரியல, என்னவா நடக்குது நமக்கும் புரியல, கடுப்பா தான் போகுது. ஆனா கிளைமேக்ஸ் போர்ஷன்ல ஒரு நரேட்டிவ் ஒண்ணு செட் பண்ணுவாங்க. உண்மையிலேயே 2K கிட்ஸ்ன்றவன் இப்படிதான்டா இருக்கிறான், இப்படி இருக்கிறவனை இப்படி மாத்தணும்டா அப்படிங்கிற மாதிரி அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு ஹீரோயின் வருவாங்க. அந்த ஹீரோயினோட கென் சேர்ந்து இருந்தாருனாக்கா இந்த படத்தை காரி துப்பி இருப்போம் நம்ம. ஆனா இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் பண்ணார் இல்லையா, அதுக்காக தான் நீங்க போய் பாருங்க. ஸ்பாயிலர் பண்ண வரல. இந்த படத்தை பார்த்தா திருந்துவாங்க. ஓப்பனா சொல்லணும்னா இந்த படத்தை முழுசா உட்கார்ந்து பார்த்தா நல்ல ஒரு இன்டேக் கூட தான் வெளில வருவாங்களே தவிர சீரழியா வரலாம் இல்ல. படத்தோட ஆரம்பத்துல எப்பவுமே சொல்றேன், டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல ஒரு படத்தை வச்சு முடிவு பண்ண கூடாது. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் படம் மொக்கதான். கிளைமேக்ஸ்ல வேற ஒண்ணு சொல்றாங்க. அப்படி பயங்கரமா ஒரு அம்மா அப்பாவோட வலி, அவங்களோட வலி அவங்களுக்கு தான் தெரியும், பையனுக்கு தெரியாது. ஒரு வீட்டுக்கு கரப்பிரவேசத்துக்கு போவாங்க, அவங்க அசிங்கப்படுத்தி அனுப்புவாங்க அவங்கள. அந்த வலி அவங்களுக்குள்ள இருக்கு. அந்த மாதிரி நம்ம அம்மா அப்பாவும் அனுபவிச்ச வழியை உள்ள கொண்டு வந்து காட்டுவாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது எப்படி இருந்தோமோ அதை கொண்டு வந்து காட்டுவாங்க. நாங்க வந்து 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லவ்னா என்னன்றது ரொம்ப புனிதமா பார்ப்போம் நாங்களாம். பட் இப்ப இருக்க 2K வந்து லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்காங்க. அதை கொண்டு வந்து அப்படியே காமிச்சிருக்காங்க கென் ரூபத்துல. படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் சார். சூப்பரான ஒரு படம், நல்ல ஒரு மெசேஜ் உள்ள ஒரு படம். பார்க்கலாம் சார். ஒண்ணுமே இல்ல சார். 2K கிட்ஸ் என்ன பண்ணுவான், லவ் பண்ணுவான். எத்தனை லவ் பண்ணுவானா 10 லவ் பண்ணுவான். சரி, அடுத்து என்ன பண்ணுவானா 11வது லவ் பண்ணுவான். அடுத்து என்ன பண்ணுவானா 20-30 லவ் பண்ணுவான். அதை மட்டும் தான் ஸ்கூல் படிக்கிற பையன் பண்ணுவான். படிப்புல சுத்தமா அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. படிப்புன்றது தேவையே இல்லைன்ற மாதிரி இருக்கும். சரி, குடும்பத்திலேயாவது ஒழுங்கா இருப்பான் பார்த்தா ஃபேமிலிக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லாம இருப்பான், ஏமாத்ததான் பார்ப்பான். இது அப்படியே கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் எப்படி மேல வரணும், எப்படி அவன் அச்சீவ் ஆகிறான், எந்த இடத்துல அவனுக்கு மோட்டிவேட் ஆகுன்றத உள்ள கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தா ஃபேமிலியோட நல்லா கொஞ்சம் இன்வால்வ் ஆகி கொஞ்சம் பாண்டிங் கிரியேட் ஆகும் நிறைய பேருக்கு. அதுக்காக எடுத்திருக்காங்க ஒரு படம். தாராளமா பார்க்கலாம் சார். எவ்வளவோ காட்டு முக்க படம் எல்லாம் வருது, இந்த படத்தெல்லாம் தாராளமா உட்காந்து பார்க்கலாம். நல்ல ஒரு படம் சார். இந்த மாதிரி படங்கள் வந்து ஆதரிக்கணும் சார். நல்ல ஒரு படம் சார். சூப்பரா இருக்கு சார். வார்த்தையே இல்லை இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு, வார்த்தையே இல்லை. மெயின் வந்து இந்த படத்தை குறை சொல்றதுக்கு குறையே இல்லை. அதாவது பார்த்தவனும் உள்ள போய் வெளியில என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேகா செகண்ட் ஹாஃப் லேகா. இந்த இடத்துல நமக்கு வந்து செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் நமக்கு ஒரு 20 நிமிஷம் சீன்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த எமோஷனா காட்டுறது ஒன்னா, சில பேருக்கு வந்து அது வந்து லேகமா தெரியும். லேக் இல்லை, நமக்கு உணர்த்த வைக்கிறாங்க அந்த சீன். பெண்கள் பின்னாடி சுத்ததை விட்டுட்டு நல்லா படிங்க,
அம்மா அப்பா வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு லவ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி உணர்த்துறாங்க அந்த சீன்ல. அந்த சீன் நல்லாவே இருக்கு. படமுல பெண்கள் பின்னாடி தான் சுத்துறாரு. ஆமா சார், 3 பெண்கள் கூட சுத்துறாரு. ஓகேங்களா, 3 கதாநாயகியோட சீன்ஸ்லாம் நமக்கு வந்து பயங்கரமா இருக்கு. அது 90s 80s 2K யாரா இருந்தாலும் நமக்கு வந்து ஸ்கூல் லைஃப் தாண்டி தான் வந்திருப்போம். அந்த பெண்கள் கேஸா தான் ஆயிருப்போம் கண்டிப்பா. ஓகேங்களா, அதெல்லாம் அந்த சீன் நல்லா இருக்குது. மெயின் வந்து சிறைப்படத்தோட கதாநாயகி கொஞ்சம் நேச்சுரலா ஒரிஜினலா யாரும் சொல்லி குத்தமான ஆக்டிங் பண்ணாம ஒரிஜினலா நடிச்சிருக்காங்க. ஒரு காலேஜ் லைஃப்ல எப்படி நடிப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒரு காலேஜ் வருதாங்களா? சாரி, ஸ்கூல் தான். 10th 12th 2016 நடக்கிற மாதிரி தான். அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப ரியாலிட்டியா இருக்கு, சொல்லி கொடுத்த மாதிரி. மெயின் வந்து இந்த படத்துல கூட கதாநாயகன் கூட ஒரு குண்டாவத்தர் இருந்தார், அவரு பேர் தெரியல, நல்லா பண்ணியிருக்காரு. அவர் போற அந்த ஃபைட் சீனு, அவர் பேசுற அந்த டைலாக் டெலிவரி ரொம்பவே நல்லா இருக்கு. மெயின் இந்த படத்துல ஹீரோ யாரு கேட்டாங்க சார், ஜிவி பிரகாஷ் தான் ஹீரோ. ஜிவி பிரகாஷ் இல்லைன்னா படமே இல்லை. ஏன்னா ஸ்கிரீன்ல ஒவ்வொருத்தரும் அந்த பெசன்ட் பண்ண விதத்துல வந்து பாட்டு வரும். அந்த பாட்டு வரும்போதெல்லாம் வந்து ஜனங்க ஆடியன்ஸ் எழுந்தா கை தட்டி ஆடுறாங்க பாத்தீங்களா. ஸோ அது ஜிவி பிரகாஷ் தான் மெயின். பாட்டு பிஜிஎம் பேக்வர்ட் பிஜிஎம் இல்லைன்னா படமே இல்லை, அப்படிதான் சொல்லணும். மெயின் வந்து என்ன சொல்றதுன்னா எல்லாமே நல்லா வச்சிருக்காங்க சார். கதாநாயகி நல்லா வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் டைரக்ஷன் பண்ண மாதிரிலாம் இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன் மாதிரி தான் டைரக்ஷன் பண்ணிக்காரு. என்ன கேட்டீங்கன்னா ஒரு பையன் வந்து நடிக்கிறத விட டைரக்ஷன்ல கண்டிப்பா ஃபியூச்சர்ல வருவார். கண்டிப்பா வருவார். ஒரு 3 வருஷம் பத்து நடக்கலாம், 5 வருஷம் பத்து நடக்கலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆர்டிஸ்டை வச்சு அவர் டைரக்ஷன் பண்ணுவார், கண்டிப்பா பண்ணுவார். ஏன்னா நல்லா நடிக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த படத்தை என்ன சொல்றது, எல்லா ஆடியன்ஸுக்கும் வந்து திரைப்படத்தை பார்த்துட்டு உணருங்க, அதுதான் மெயின். ஏன் 2K கிட்ஸுங்களுக்கு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நல்ல மெசேஜ்னா வந்து சில 2K கிட்ஸ் இளைஞர்கள் வந்து பெண்கள் பின்னாடி தான் அதிகமாக சுத்துறாங்க, இப்படி ஒரு உலகம் இருக்குதுன்னு காட்டியிருக்காங்க. அந்த 20 நிமிஷம் சீனை வந்து எழுந்து போகாத அளவுக்கு நல்லா ரசிச்சு எல்லாரும் பாருங்க. எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல திரைப்படம்.